நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ஜலேபி சாப்பிட்றதோ இல்லை வந்து வேறு ஏதாவது சிப்ஸ் வந்து உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு கொடுப்பீங்க. பட் அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் எப்படியாவது அதை ஆர்ட்ரைஸ் பிளாக் பண்ணுறதோ இல்லை வேறு விதமாக வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். இன்றைக்கி வந்து நம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், முளைக்கட்டின பச்சை பயிறு இது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் இந்த பயிர் வந்து எப்படி முளை கட்டுறது ஈஸியான மெத்தடில் ஸ்மெல்லே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஒரு 50 கிராம் முளை கட்டின பயிர் எடுத்திருக்கேன், பச்சை பயிர். ஒரு ஃபுல் 1 ஹேண்ட்ஃபுல் வந்து ஒரு 50 கிராம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து பவுலில் எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் பீனட். ஓகேங்களா? இது ஒரு 20 கிராம் வந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக. அப்புறம் என்கிட்ட வந்து செஸ்மி பவுடர் இருக்குது. எள்ளு பவுடர், அது பிளாக்காக இருந்தாலும் ஓகே தான், இல்லை ஒயிட்டாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ என்கிட்ட ஒயிட் இருக்கிறதுனால நான் ஒயிட் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். ஒரு டீஸ்பூனு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, இது நான் ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது கொஞ்சமாக இந்த உப்பு, ஜஸ்ட் டேஸ்ட் பர்பஸ்க்காக. ஓகேங்களா? லைட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, லைட் ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் அண்ட் ஒரு பிஞ்ச் லைக் கொஞ்சமாக மிளகுத்தூள். மிளகாய் தூள் யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. கொஞ்சம் லைட் டேஸ்ட்டுக்கு எனக்கு கொஞ்சம் இனிப்பு பிடிக்குன்றதுனால நீங்களும் இது சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து மைல்டு லாக்ஸேட்டு. ஓகேங்களா? நான் வந்து கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ எதுக்கு ஆட் பண்ணுறேங்கிறது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நான் 1 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் இன்னும் ஏதாவது லைக் டொமேட்டோ ஆட் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம். பட் இதுவே வந்து போதுமானது ஆக்சுவலாகவே. குழந்தைங்களுக்கு இப்படி வந்து மெல்ல முடியாது, இல்லை இது வந்து என்ன பண்ணணும், நல்லா மென்று சாப்பிடணும், இல்லை அவங்களால பண்ண முடியாதுன்னா நீங்கள் லைட்டாக வந்து கோர்ஸாக மேஷ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பவுடர் மாதிரி பண்ணாமல் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மிக்சியில் ஹீட் ஃபார்ம் ஆகாத வழியாக நல்லா மேஷ் பண்ணி அப்புறம் கொடுக்கலாம். ஈவன் பெரியவங்க முதல் கொண்டு நல்லா வந்து கடிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்லா வந்து மேஷ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஈஸியாக வந்து அவங்களுக்கு மெல்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தான். இது நம்ம வந்து இப்போ நான் சூ பண்ணி நல்லாவே சாப்பிடுவேங்கன்றதுனால நான் அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். ஒரு சில பொருள் மட்டும் நான் பவுடர் ஃபார்மேட்டில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஹெல்தியான ஸ்நாக்ஸு. இது எப்படி ஹெல்தி அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு விஷயத்தை முளை கட்டுறோம் அப்படின்னா அதில் உள்ள ஆன்டி நியூட்ரியன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பச்சை பயிரில் வந்து நம்மளுக்கு ஒரு கால்சியம், ஐரன், அந்த மாதிரி மெக்னீஷியம் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம பச்சையாக வந்து ஆப்வியஸ்லி நம்மளால் சாப்பிட முடியாது. ஊற வச்சு தான் வந்து இதை நம்ம சமைக்கணும்னு சொல்லுவாங்க. ஊற வைக்கும் போது கொஞ்சம் தான் வந்து நம்மளுக்கு அது லாக் பண்ணி வச்சுருக்கோம் அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாமே. நியூட்ரியன்ஸ்னால் அது கால்சியம், ஐரன், மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்கும். ஸோ முளை கட்டும் போது அது எல்லாமே வந்து பிரிஞ்சு வரும். அது லாக் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் வந்து அன்லாக் ஆயிரும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு தான் நம்ம முளை கட்டியிருக்கோம். அது மட்டுமே இல்லாமல் நம்மளுக்கு பிளட்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா வந்து ஃபாலேட் அப்படின்னு சொல்லுவாங்க, B9. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஃபாலிக் ஆசிட் டேப்லெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து முளை கட்டும் போது வந்து B9 அதிகமாகும். ஸோ இது வந்து பிளட் ப்ரொடக்ஷன்ஸ்க்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் லைக் பச்சை பயிறு முளை கட்டினது. ஸோ ஐரன் இருக்குது இதில், அண்ட் உங்களுக்கு ப்ரோட்டீனுமே இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம கடலைப்பருப்பு, நிலக்கடலையை பற்றி சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு ஹெல்தி ஃபேட் இருக்குது, வைட்டமின் E இருக்குது, அதே மாதிரி ப்ரோட்டீன் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் செஸ்மி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஒரு 1 கிளாஸ் ஆஃப் மில்க்கு 250 mg கால்சியம் வந்து வந்துடும். ஸோ கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் வந்து இதில் ஈக்குவலாக ஒரு 140 mg கால்சியம் இருக்குது ஆக்சுவலாக ஒரு டீஸ்பூனில்.
140 mg மெக்னீஷியம் இருக்குது. ஸோ உங்கள் நர்வ்ஸ்க்கு இல்லை போன்ஸ்க்காக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி இதுலேயுமே ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. செஸ்மின் செஸ்மாலின்ற சொல்லப்படுற ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் நான் 1 டீஸ்பூன் வந்து ஃப்ளாக்ஸீட் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ளாக்ஸீட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க ஒமேகா 3 எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து இப்போது சன்ஃப்ளவர் ஆயில் இந்த ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து ஒமேகா 6 தான் ரொம்ப அதிகம் ஆக்சுவலாக சொல்லணும்னா. ஸோ 4 பங்கு நீங்கள் ஒமேகா 6 எடுத்தீங்கன்னா அதுக்கு 1 பங்கு கம்பல்சரி உங்கள் உடம்புல வந்து ஒமேகா 3 ஆவது வந்து இருக்கணும். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது ஒமேகா 3 எப்படி வரும்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெடிமேட் மெடிசின்ஸ் வந்து எடுப்பாங்க, இந்த 7 Seas ஆயில் அந்த மாதிரி. பட் இப்போது மீன் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் மீனும் சாப்பிட்றது விட்டுட்டாங்க இல்லை வெஜிடேரியன் அப்படின்னா இந்த 1 டீஸ்பூன் ஆஃப் ஃப்ளாக்ஸீட் வந்து உங்களுக்கு அரவுண்ட் ஒரு 2000 mg ஏர்லே அப்படின்னு சொல்கிற ஒரு ஒமேகா கொடுக்கும். அது நம்ம வயத்துக்குள்ளே அந்த டைஜஷன் சிஸ்டம்ஸில் போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு EPA DHAவும் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஒமேகா வரணும் அப்படிங்கிற ஒமேகா 3 வரணுங்கிறதுக்காக நான் வந்து ஃப்ளாக்ஸீட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், விச் இஸ் வெரி குட் ஃபார் நர்வ்ஸ். ஆக்சுவலாக சொல்லணும்னா ஒமேகா 3 குறைபாடுனால யாருக்காவது இன்ஃப்ளமேஷன்ஸ் ஆகிருக்கு இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு தீந்துடும். ஸோ மஞ்சள் பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது, அது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. அது கூட நம்ம வந்து பெப்பர் சேர்க்கும்போது அதோட தன்மையை அதிக மடங்கு ஒரு 3 times வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதோட அப்சார்ப்ஷன்ஸு. உப்புங்கிறது நம்ம உப்பு போடாமல் சாப்பிட முடியாதுங்கிறதுனால நான் உப்பு போட்டேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து கருப்பட்டி ஆக்சுவலாக மைல்டு லாக்ஸேட்டிவ் ஈஸியாக டைஜஷன்ஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் டெய்லி சாப்பிடலாம். இது யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னாக்கா, யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ நீங்கள் கருப்பட்டி கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். அதே மாதிரி டைஜஷன் இஷ்யூ இருக்கிறவங்க இதை மேஷ் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை வந்து டெய்லியே சாப்பிட்லாம் நீங்கள். ஸோ எந்த ப்ராப்ளமுமே கிடையாது, இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே வந்து யாருக்குமே இருக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 டேயில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் வரைக்குமே வந்து செஸ்மி பவுடர் எடுக்கலாம். ஸோ இதில் நான் 1 டீஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இன்கேஸ் யாருக்காவது ஒரு அலர்ஜி இருக்குது, நான் வந்து நிலக்கடலை சாப்பிட முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அலர்ஜியும் எனக்கு வந்து எதுவுமே ஆகலை. ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஹெல்தி ஸ்நாக்ஸ். நீங்கள் வந்து ஒரு மார்னிங் டைம் மிட் மார்னிங் டைமில் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது இல்லை அலாங் வித் மில்க்ஸ் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த பச்சைப்பயிர் முளைக்கட்டுறது எப்படின்னு பார்ப்போம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக. இல்லை அப்படின்னா வேறு ரெசிபிஸ் பார்ப்போம். தேங்க்யூ.